தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறேன்னா கரை. இயக்குனர் விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்தில் இந்த திரைப்படம் ரெடியா இருக்கு. இதுக்கு முன்னாடி விக்னேஷ் ராஜா போர் தொழில் அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்திருந்தார். அண்டு தனுஷ் அவர்களும் விக்னேஷ் ராஜாவும் டீம் ஆகுறாங்கன்னும் போதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்கா இல்லையான்றதான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரை திரைப்படத்தோட ஒன்லைன் கதையாக என்ன இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் ஓப்பனிங்லேயே ஒரு இடத்துக்கு திருட போகிறாரு, அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சிடுது. இன்னொரு பக்கம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை பயங்கர டிஃபிகல்ட்டாக போயிட்டுருக்கு. அவர் லவ் பண்ண பொண்ணு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக என்ன முடிவு பண்ணுறாரு, ஒரு லோன் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது மறுபடியும் அவங்க அப்பா கிட்டே போய் நமக்கு பழைய நிலம் இருக்குல்ல, அந்த நில பத்திரத்தை தந்தீங்கன்னா நான் அதில் லோன் வாங்கி ஒரு கடை வச்சுப்பேன் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க அப்பாவே அந்த நிலப்பத்திரத்தை வச்சு ஒரு லோன் வாங்கியிருக்காரு. என்ன லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் வாங்கியிருக்காரு. அந்த டிராக்டருக்கான லோனை வாங்கியிருக்காரு. இப்போ அதை கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ எப்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வார் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குல்ல, அப்படி ஒரு பிரச்சனை பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் இருந்திருக்கு. அதன் காரணமாக அங்கே டிராக்டர்லாம் ஓடாமல் அப்படியே நின்று விவசாயம் எதுவும் பெருசாக நடக்காமல் இருக்குது. அதனால் அவரால் லோனை திருப்பி கட்ட முடியல. தொடர்ந்து எல்லார் வீட்டிலையும், அதை பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க, எல்லார் வீட்டுக்குமே மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பல மாதம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் லோன் கட்டாமல் இருக்கீங்க, இப்படி லோன் கட்டாமே இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலங்கள் எல்லாமே நாங்கள் அந்த ஆக்ஷனுக்கு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. இவருக்கு அது ரொம்ப ஷாக்காக இருக்குது. இவரும் என்னென்னோ யோசிச்சு பார்க்குறாரு. அந்த நிலத்தை விற்று அந்த ரீபேமெண்ட்டை கொடுத்து நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அப்படின்றது நடக்குது. தனுஷால ஏற்றுக்க முடியும். அப்போனே டிசைட் பண்ணுறாரு, நம்ம அப்பாவுக்காக கண்டிப்பாக இந்த நிலத்தை நம்ம மறுபடியும் எடுத்தே ஆகணும். இன்னொரு பக்கம் லோன் கொடுக்கணுன்ற பேரில் பேங்க்லாம் எப்படிப்பட்ட சார்ஜஸ்லாம் உள்ளே இன்க்ளூட் பண்ணி நமக்கே தெரியாமல் நம்ம பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்றத இந்த கதையில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட தான் அவங்க திருட தானே செய்கிறாங்க, அப்போது நாம் அவங்கக்கிட்டே திருடி அவங்க காசை ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அவருடைய ஐடியா கடைசியில் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவரை மாதிரியே பல பேர் அப்படி லோன் வாங்கியிருப்பாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் தனுஷ் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுறாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கறது கண்டிப்பாக விக்னேஷ் ராஜாவுடைய டீம். சினிமோட்டோகிராஃபர் மிரட்டிட்டாருங்க. நான்லாம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் சொல்கிறது படமாக பார்க்கும்போது ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணுற விதன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஒரு ஸ்டேஜிங் இருக்கும், ஒரு ஃப்ரேமிங் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல KS ரவிக்குமார் சார் இருக்காரு, கேமரா தனுஷ் சார்கிட்ட இருந்து இப்படி பேனாக இங்கே வருது. அதாவது ஒரு சப்ஜெக்ட் அங்கே இருக்காரு, அந்த சப்ஜெக்ட் நிற்கிற இடத்துக்கு கேமரா பிளேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா ஒன்று நடந்துக்கிட்டு. இதெல்லாம் பெரும்பாலும் ஹாலிவுட் படங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு ஸ்டேஜிங்கை விக்னேஷ் ராஜா இந்த படத்தில் நிறைய இடங்களில் ப்ளே பண்ணியிருந்தாரு. அது இந்த படத்தோட குவாலிட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருந்தது. அண்ட் சினிமோட்டோகிராஃபருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த திரைப்படத்தோடைய எடிட்டர் ஸ்ரீஜித் மிரட்டிட்டாருங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு. அண்ட் இன்னொரு பக்கம் ஜி பிரகாஷ் சார். பிரகாஷ் அவர்களை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த டேரக்டர் கூட எப்படி அவர் கம்பைன் ஆனாலும் அந்த கேரக்டராக மாறிடுவார் அப்படின்றதான் நான் அவருடைய அந்த ஒர்க்கை பார்க்குற விதமாக நான் என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனால் என்ன டேரக்டர் வராங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்ற மாதிரி மாறி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாருன்றது இருக்குல்ல, அது ஒரு பிரில்லியன்ட். பிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்தோடைய மியூசிக்கை டெஃபினட்டாக சொல்லுவேன், ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. அதை தீம் மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, டெஃபினட்டாக சொல்கிறேன். இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக், ஒரு பேங்க்குள்ளே ஒரு ஸ்டேஜ், ஒரு ட்ராமா பண்ணியிருப்பார் விக்னேஷ் ராஜா. இந்த படத்தோட ரைட்டிங்கோட பீக்காக நான் தான் பார்க்குறேன். பயங்கரமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். பட் அந்த திருடன் கேரக்டராக நம்மளை மாற்றி நமக்கும் அந்த ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணி அவன் என்ன பண்ண போகிறான்ற ஒரு சூழ்நிலையில் ஆடியன்ஸ் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு மூச்சு விடுற அந்த ஃபீல் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தையும் நம்மளே கனெக்ட் பண்ண வைக்கிற ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அந்த ஒரு ஜோனுக்குள்ளே அந்த படம் போயிடுச்சுனாலே அந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுல சந்தேகமே. இந்த படத்தில் அப்படி ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க, வேறு மாதிரி ஒன்று ரசித்தேன்.
அண்டு தனுஷ் சாரை பற்றி சொல்லவே வேணாம், ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பெர்ஃபார்மர். இந்த படத்துலையும் அப்படி மிரட்டிட்டார். இதை தாண்டி தனுஷ் சாருக்கும் கருணாஸ் சாருக்கும் ஒரு காம்பினேஷன் தான், அவங்களுக்குள்ள ஒரு காமெடி மீட்டர் ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துலையும் அப்படி நிறைய இடங்களில் அந்த காமெடி மீட்டரை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. பட் சீரியஸான சீக்வன்ஸு ஆடியன்ஸை நமக்கு பார்க்கும்போது ஃபன்னாக இருந்தது. எனக்கு அந்த ஏரியாலாம் நான் பயங்கரமாக ரசித்தேன். ஏன்னா நான் வந்து அந்த பழைய படங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா, எக்ஸாம்பிள் வந்து யாரடி நீ மோகி, அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தோன்னா கருணாஸ் சாரும் தனுஷ் சாரும் அந்த ஃபோன் காலில் ஒரு கான்வர்சேஷன் பேசுவாங்க. இப்போ வரைக்கும் அந்த காமெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபன் பிளாஸ்டாக இருக்கும். ரெண்டு பேரும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சிமிலராக அந்த சீன் சொல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. நான் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக ரசித்து என்ஜாய் பண்ணேன். பட் எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பயங்கரமாக பேக் பண்ணியிருந்தாங்களோன்றது தோணுச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ளே இறங்கி ஆடியன்ஸ்க்கு என்னென்னலாம் சொல்லணும், கதைக்கான தேவை, இந்த படத்தை எப்படி கமர்ஷியலாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகலான்ற ஒரு ஐடியாலாம் ஒர்க் பண்ண விதமாக எனக்கு பிடிச்சிருந்தது. பட் என்ன இருந்தாலும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை எப்படி ஹாலிவுட் மீட்டரில் ஒன்று செட் பண்ணி ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அதே ஸ்டேஜிங்கில் அதே ட்ராமாக்குள்ளேயே செகண்ட் ஹாஃபையும் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். செம்மையாக இருக்கு இப்படி ஒரு அவுட்புட்டாக வந்திருக்கேன்னு. அதை ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்களோன்றது எனக்கு தோணுச்சு. அண்டு இந்த படத்தில் லாஜிக்குன்னு நீங்கள் யோசிச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக்கு இடிச்சுக்கிட்டே இருந்தது. எக்ஸாம்பிள், பெட்ரோல் இல்லாமல் பல டிராக்டர்கள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படியே இங்கே கட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இவருடைய அந்த கார் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு. அதுக்கு அவங்க நிறைய ரெஃபரன்ஸ்லாம் ஒன்று வைக்கிறாங்க ஒரு இடத்துல, அந்த இது பண்ணுறது அதெல்லாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னும் அது நியாயமாக இருந்திருக்கலாமோ, ஆடியன்ஸ்க்கு இப்படி ஒரு கேள்வி வரும், அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சீனை கொடுத்துருக்கலாமோ. ஏன்னா இவங்க திருடங்கன்னும் போது அந்த பெட்ரோலையும் இவங்களால திருட முடியும். அந்த திருடின பெட்ரோலை வச்சு தான் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்றத ஏதோ ஒரு இடத்துல காட்டியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸுக்கு இன்னும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இவன் எல்லாமே திருட்டு மூலியமாக அவன் என்ன பண்ண முடியாத அதை சாதிச்சிருவான் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியாயப்படுத்துகிற சீனாக இருக்கட்டும், நமக்கு கன்வின்சிங்காக அந்த கதையை கொண்டு போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு திருடன் அப்படின்னும் போது நமக்குள்ளே ஒரு ஹை இருக்கும்ல, பா எப்படி திருடாம படுறான், அப்படி ஒரு சீன் இந்த கதைக்குள்ளே இல்லையோன்றது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அது திருடன்ற போது அப்படி ஒரு திருடனாக இருந்தால் தானே ஆடியன்ஸ் அது இன்னும் ஹையாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹை ரேஞ்சு ஆடியன்ஸ்குள்ளே அந்த டோப்பமைன் எனர்ஜியை உண்டாக்கக்கூடிய அந்த ஃபேக்டரை பெரிய லெவலில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்டு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் நடுவில் வராங்க, நடுவிலே போகிறாங்க. அது இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக இருக்கலாம். பட் எனக்கு ஒரு சில இடங்களில் பெரிய மைனஸாகவும் இருந்தது. எக்ஸாம்பிள், மமிதா பைஜு. இந்த படம் பண்ணும்போது அவங்க ஒரு அப்கமிங் ஹீரோயினாக இருந்திருப்பாங்க. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பாக அவங்க ஒரு ஸ்டாராக மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஸ்பேஸ் இந்த கதையில் பெரிய அளவில் இல்லை. அவங்க வராங்க, ஓப்பனிங்கில் ஒரு 2-3 சீனு எமோஷனுக்காக அவங்களுக்காகன்ற மாதிரி கதை ஆரம்பித்து கடைசியில் அவங்களுக்காகவே இல்லை, அது வேற யாருக்கோக்காக அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஹீரோக்கு அப்போ என்ன தான் தேவை? ஹீரோ ஏன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காரு? அவர் ஏன் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நிற்க மாட்டுறாரு? ஹியூமன்ஸ்னால் அப்படி தான் இருப்போன்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் அந்த பேசிக் என்னன்றது ஒன்று இருக்கும்ல, இது கண்டிப்பாக நான் என்ன வேணால் பண்ணுவேன்றது அதில் ஒரு பாயிண்ட்டாக இந்த கதைக்குள்ளே வச்சுருக்காங்களே. பட் அது வர்றதுக்கு மூல காரணமாக வேற ஒரு ஃபேக்டர் இருந்தது. அதையும் இந்த கதையில் லாஜிக்காக கரெக்டாக ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மமிதா பைஜுடைய கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக நின்று இருக்கும். அந்த இதுக்கு முன்னாடி நடந்த சீனுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கொடுத்தாம இருந்திருக்கும். அதையும் இந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னென்னா, டெக்னிக்கலாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒரு பீரியட் ஃபிலிம், அதை எந்த அளவுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே காட்ட முடியுமோ காட்டி, பட் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பெரிய டெக்னிக்கல் டீம் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு பிரம்மாண்ட மாதிரி ஒரு விஷயத்தை கூட நம்மளால் கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்த முடியும். அந்த பீரியடை நம்மளால் ஃபீல் பண்ண வைக்க முடியும். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலாக இந்த கதையை ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கலாமே, அந்த ஃபேக்டரை ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க? நிறைய இடங்களில் சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி அப்படி ஸ்கிப் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அண்டு எனக்கு என்னன்னா, ஒரு படம் அப்படின்னு வரும்போது இந்த வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கான், அவன் எந்த அளவுக்கு க்ரேஸியாக யோசிக்கிறான், ஒரு வாட்டியும் எப்படி ஹீரோவை டீல் பண்ணுறான், அதுலேருந்து எப்படி ஹீரோ எஸ்கேப் ஆகுறாரு, எப்படி மாட்டிக்கிட்டதுலேருந்து மறுபடியும் எஸ்கேப் ஆகுறாருன்றதெல்லாம் த்ரில்லே இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதை கரெக்டாக ஒன்று லாக் பண்ணியிருந்தாங்க. அடுத்துன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கேரக்டர் ஒன்று போயிட்டே இருந்தார். பட் செகண்ட் ஹாஃபில் அப்படி ஒரு எனர்ஜிக்குள்ளே ஏன் வில்லன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கிளைமேக்ஸில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்ன மாதிரியான ஃபஸ்ட்டு படத்தோட ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பார், உன்ன மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ளே கெட்ட விஷயங்கள்லாம் நடந்துக்குது, சம்திங் இந்த மாதிரி ஒரு டைலாக். மறுபடியும் கிளைமேக்ஸாக சொல்கிறாரு, உன்ன மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுனால தான் ஊர் நல்லா இருக்குது அப்படின்னு. அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது ரொம்ப
படமாக பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு படமாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு டயலாக்ல இந்த படத்தை வந்து ரெகுலர் ஃபார்மெட்டில் மறுபடியும் பீரியட் படம் எடுக்கிறோன்றது புரியுது, அதுக்கு அந்த பீரியடாகவே மாறிடுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்குள்ளே தோணுச்சு. அதை இவங்க பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. பட் எனக்கு என்னென்னா ஓவராலாக ஒரு திருப்திகரமான ஒரு படம். லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அண்டு படத்தோட ஓப்பனிங்கில் அந்த போலீஸ் கேரக்டரை அடிச்சுட்டு ஹீரோ போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னன்றதை அவங்க காட்டில் ஒரு வேளை ஷூட் பண்ணி அதை ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு, என்ன நடந்திருக்கும். ஏன்னா எப்பயும் அந்த மிஸ்ஸிங் பார்ட்டில் ஒரு த்ரில் இருக்குது, அங்கே எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அப்படி ஒரு ஹையான ஒரு சம்பவத்தை அவங்க காட்டவே இல்லையா. அண்டு அந்த போலீஸ் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் ரிட்டையர் ஆக போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை நாளாவா இத்தனை வருஷமாக இன்னும் ரிட்டையர் ஆகாமல் இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு இருந்தது. இப்படி பல கேள்விகள். பட் இருந்தாலும் நம்ம ஒரு சில வாட்டி வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம், பயங்கர பசியில் இருப்போம். அப்போ சாப்பிடும்போது அந்த சாப்பாடு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் யோசிப்போம் இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குமே அப்படின்னு. அப்படி ஒரு ஃபேக்டர் தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது, அதில் சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் இன்னும் அதில் போட வேண்டிய மசாலாவெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டு ஏற்கனவே போட்ட மசாலாலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை நான் எப்படி வியந்து பார்த்தனோ அதுலேயும் லாஜிக் மிஸ்டேக்லாம் இருந்தால் கூட பயங்கரமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுல. அந்த ஃபீலோடையே செகண்ட் ஹாஃபையும் பார்த்துட்டு நான் வெளியில் வந்திருப்பேன். அந்த ஃபேக்டரை மிஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் என்னுடைய வருத்தம். இதை தாண்டி நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.